நீ அந்தரங்கத்துல ரகசியமா நீ தவறு செய்யற காரியம் வெளியே தெரிஞ்ச வெக்கம். இவளா இப்படி சொன்னா, இவனா இப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீ வெளியே தெரிஞ்ச வெக்கம் அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை அந்தரங்கத்துல சரியான் பார், ரகசியமா சரியான் பார். எத்தனை பேர் அந்தரங்கத்துல சினிமா பாக்குற நீ, ஆனா வெளியே பார்த்தா உத்தம மாதிரி இருக்கிறவா. எத்தனை பேர் மொபைல் 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 தேவையில்லாதான் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க. ரகசியமான காரியத்தை அந்தரங்கத்துல செய்யற, அந்தரங்கத்துல செய்யற. தேவன் உன்னை குறித்து சாட்சி சொல்வாரா? உன் ரகசியமான காரியம் உனக்கும் அடுத்தவனுக்கு தெரியாதுப்பா. அந்தரங்கத்துல நீ ரகசியமாய் செய்யற காரியம் அடுத்தவனுக்கு தெரியாது. ஈவன் புருஷனுக்கு கூட தெரியாது, ஈவன் மனைவிக்கு கூட தெரியாது. ஆனால் என் தேவன் அறியாம ஒண்ணுமே கிடைக்காது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இந்த நாளிலும் நீர் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, எல்லாரது மனசாட்சியும் நம்மை உத்தமர் என்று சொல்லணும். அப்படி சொல்லும் விதத்தில் நாம் தேவனுக்கு முன்பாக வாழ்வது எப்படி என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12வது வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இங்கே பவுல் சபைக்கு எழுதுகிறார். கிறிஸ்து மரித்தோரிந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். மாற்றம் இல்லையே, மாற்றம் இல்லையே, இல்லை. என்ன எழுதியிருக்கிறது? மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் இயேசு, அப்படி என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் சொல்லுகிறீர்கள். எப்படி சொல்லலாம்? இயேசு மரித்து உயிரோடு எழும்பினாரு, ஆனா சபைக்குள்ள இருக்கிற நீங்க என்ன சொல்றீங்க? உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றீங்க. எப்படி உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்வீங்க? பவுல் சபையை பார்த்து கேட்கிறார், மரித்தோர் உயிர்த்தெழுதாவிட்டால் இயேசு உயிர்த்தெழுதவில்லைன்னு அர்த்தம். எங்க பிரசங்கமும் விருதா, உங்க விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டாங்க, உண்டு. ஒன்று, பாவத்தோடு ஜீவித்தா அவன் உயிரோடு எழும்பி நரகம் போகணும். பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தால் அவன் உயிரோடு எழும்பி பரலோகம் போகணும். மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு. அங்க என்ன சொல்லுது? உங்களில் சிலர் சொல்றாங்கன்னு இருக்கு. உங்களில் சிலர் எப்படி சொல்லலான்னு நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு சபைகள்ல அநேகர் சொல்றாங்க மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு. எப்படிங்க சொல்றீங்க? இப்போ உங்களை கேட்டா என்ன சொல்றீங்க? மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டுன்னுவீங்க, உண்டுன்னுவீங்க. நான் நீங்க இல்லைன்னு சொல்றீங்கிறத நான் ப்ரூவ் பண்ணட்டா? மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றீங்கிறத நான் ப்ரூவ் பண்ணட்டா? அப்படின்னா தீத்துவின் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிங்க, அப்ப தெரியும் பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு தேவன் நல்லா தெரியும் அப்படின்னு அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவரை மறுதலிக்கிறார்கள். எப்படி எப்படி எப்படி? நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம்,
எங்களுக்கு இயேசுவை நல்லா தெரியும்னு சொல்றாங்க, ஆனா கிரியையினாலோ மறுதலிக்கிறார்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களோ கீழ்ப்படியாதவர்களோ எந்த நற்கிரியம் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அருவருக்கப்படத்தக்கவர்கள். அருவருக்கப்படத்தக்கவர்கள். அருமையான சௌரனே சௌரியே கேள், நீ மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டென்று விசுவாசிக்கிறாய், சொல்கிறாய், உண்மைதான். ஆனா கிரியையில மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி கிரியை நடப்பிக்க வேண்டாமா? அந்த உயிர்த்தெழுதல் இயேசுவோடு கூட நாம் பரலோகத்தில் இருக்கணுங்கிற அந்த கிரியை நடப்பிக்க வேண்டாமா? நீ மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லாத மாதிரிலாம் வாழ்ற, கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒருத்தன் இருக்கிறான், அவன் மாதிரி நீயும் வந்துட்டு இருக்கிற. ஆனா சொல்றது உண்மைதான், மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொல்ற. ஆனா கிரியையிலோ அதை மறுதலிக்கிறாய், அதை மறுதலிக்கிறாய். தேவன் உண்டு சொல்றாங்க, அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா கிரியையினால மறுதலிக்கிறாங்க. உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி சிலர் சொல்றாங்கன்னு இருக்கு. நான் சொல்லல, நம்ம எல்லாம் சொல்லுவோம் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு. ஆனா கிரியையில மறுதலிச்சா உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நம்ம உள்ளத்துல சொல்றோம்னு அர்த்தம். எப்படிங்க உயிர்த்தெழுதல் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? வேதம் சொல்லுது, நல்ல கவனிச்சுங்க. இந்த பவுல் இப்படி சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இப்ப பவுல் அங்க ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் நின்று பேசுறார். நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் நம்புறது போல. அவர்கள் யார்? பரிசேர். சதுசேர் நம்ப மாட்டாங்க. சதுசேர் நம்ப மாட்டாங்க. உயிர்த்தெழு கிடையாது, பரலோகம் கிடையாது, எல்லாம் கிடையாதுன்னு. ஆனா இவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்? பரிசேர்ட்ட பேசுறான். இவங்க நம்புறது போல நானும் நம்புறேன், இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டிருப்பது உண்டு, இவங்க நம்புறது மாதிரி நான் நம்புறேன் சொல்லிட்டு, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க பிரயாசப்படுகிறேன். ஓ, என்ன சொல்றான் பாருங்க. மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறபடியினாலே எப்பொழுதும் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் குற்றமற்ற மனசாட்சியுடையவனாய் வாழ பிரயாசப்படுகிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னா தேவனுடைய பார்வையிலும் நான் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும், மனுஷருடைய பார்வையிலும் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும். அப்படி நான் பிரயாசப்படுகிறேன் அப்படின்றார். அப்படியானால் அருமையான சௌரனே சௌரியே, மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு நம்புறல்ல, இப்ப தேவனுக்கும் பயணி குற்றமற்றவனா இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல அடுத்த மனுஷன் என்ன பார்த்து குற்றமற்றவனா இருக்கணும்னு அவன் நினைக்கணும்னு நினைக்கிறியா? அதை பற்றிலாம் கவலை இல்லையா? அதைத்தான் சொன்னேன். அறிக்கையிடுகிறார்கள், கிரியையிலோ மறுதலிக்கிறார்கள். கிரியையிலோ மறுதலிக்கிறார். அருமையான தேவஜனமே, பவுல் அழகா சொல்றார், மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறபடினாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நான் குற்றமற்ற மனசாட்சியுடையவனாக இருக்க விரும்புகிறேன். நம்ம என்னைக்காவது அப்படி யோசித்தோமாங்க? என் தேவன் பார்வையில நான் குற்றம் இல்லாம இருக்கணும், எந்த மனுஷனும் என்னை குறித்து குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்களா? அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? நமக்கு தான் அப்படி ஜெபம் வராத. அப்படி வராது காரணம் தெரியுமா? மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நீங்க மனசுல சொல்லிக்கிறீங்க. அப்படி எண்ணம் வரலன்னா நீங்க மனசுல சொல்லிக்கிறீங்கன்னு அர்த்தம், கிரியையில மறுதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்க ஒரு வசனத்தை வாசிக்க சொல்றேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். ஓகே, தேவன் அவனை எடுத்துக்கிட்டார், அவன் காணப்படாம போயிட்டான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். போதும். என்னவா? தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், ஆனால் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு வேதம் சொல்லுது அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு சாட்சி பெற்றான். எப்படி? ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார், மரணத்தை பார்க்க முடியாம எடுத்துட்டார். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவனுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருந்தது? தேவனுக்கு பிரியமான என்று சாட்சி பெற்றான். இந்த சாட்சி தேவன் கொடுத்தாரா இல்லை மனிதர்கள் கொடுத்தார்களா? இந்த சாட்சி தேவன் கொடுத்தாரா? தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். தேவனே கொடுத்தாரா இல்லை மனிதர்கள் கொடுத்தார்களா? தேவன் தான் கொடுத்தாரா? தேவனுக்கு பிரியமானவன் என்று மனுஷன் கொடுக்கலையாப்போ? அவன் யார் தெரியுமா? எனக்கு தேவனுக்கு பிரியமானவன்பா. தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனும் சாட்சி கொடுக்கிறார், மனுஷனும் சாட்சி கொடுத்தான். மனுஷனுடைய சாட்சி சரியில்லைன்னா தேவனால் சாட்சி பெற முடியாதுங்க. மனுஷங்கிட்ட சாட்சி வாங்க தெரியலன்னா தேவனிடத்துல சாட்சி வாங்க முடியாது. நான் எப்படி வேணாலும் வாழுவேன், ஆனா நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன் நீங்க சொல்லிக்கலாம், அவர் சொல்லணும்ல. தேவனுக்கு பிரியமானவனா வாழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனுஷங்கிட்ட சாட்சி பெறலன்னா நீங்க தேவனுக்கு பிரியமா இல்லைன்னு அர்த்தம். உங்க வீட்டிலே நீங்க எல்லாரும் சாட்சியா இருக்கீங்களா? உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கா? ரட்சிக்கப்பட்டேன் என்ன மாதிரி சண்டை போடுறான், என்ன மாதிரி பேசுறேன். இப்ப உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கே உங்களுக்கு சாட்சி வரல, எப்படி தேவன் சாட்சி சொல்லுவாரு? தேவன் எப்படி சாட்சி சொல்லுவாரு? எப்படிங்க சொல்லுவாரு? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீங்க சாட்சி வாங்க தெரியல, தேவனுக்கு பிரியமானவர் இவரு, இந்த சௌரி தேவனுக்கு பிரியமானவர்னு சாட்சி பெற தெரியல, எப்படி தேவன் உங்களுக்கு சாட்சி சொல்லுவாரு? கேட்டா என்னவா? நான் பரலோகத்துக்கு போவேங்க, இன்னைக்கு வந்தாலும் பரலோகத்துக்கு போவேங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர்கள் அறிக்கை இடுகிறார்கள், கிரியையிலோ மறுதலிக்கிறார்கள். சௌரனே நல்லா கவனிச்சுங்க, சௌரிய நல்லா கவனிச்சுக்கோ. நீ தேவன் உன்னை எடுத்துக்கொள்ளணும்னா தேவனுக்கு முன்பாக நீ சாட்சி உள்ளவனா இருக்கணும், மனுஷருக்கு முன்பாக குற்றமற்றவனா இருக்கணும். மனுஷர்களும் உன்னை குற்றமற்றவன் சொல்லணும், சாட்சி சொல்லணும். நீ சாட்சியா இருக்க முடியாது. நான் அப்படிதான் சண்டை போடுவேன், அப்படிதான் இருப்பேன் அப்படின்னா நீ என்ன சொல்ற தெரியுமா? மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைங்கிறத நீ ப்ரூவ் பண்ற, உன் மனசுல சொல்ற, நீ சொல்ற. மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொன்னா ஐயோ அந்த உயிர்த்தெழுதல்ல ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நான் போகணுமே, ஆகவே நான் மனுஷருக்கும் தான் சாட்சியா இருக்கணும், நான் தேவனுக்கும் தான் சாட்சியா இருக்கணும்னு சொல்லி நீ அப்படி ஒரு சாட்சியா வாழுவ. உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார் சௌரனே, சௌரியா யோசித்து பார். இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 4வது அதிகாரம் 2வது வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். இப்ப பாரு என்னவா? தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுறோம். அப்ப எல்லா மனுஷரும் உங்களை என்ன உத்தமன் உத்தமின்னு சொல்லணும். அது எப்படி? தேவனுக்கு முன்பாக. அப்ப தேவனுக்கு முன்பாக நான் உத்தமனா இருக்க வேண்டும், நான் உத்தமியா இருக்கணும். அதை யாரும் சொல்லணும்? மனுஷனும் சொல்லணும், மனுஷனும் சொல்லணும். அப்படி சொல்லணும்னா உங்களுக்கு நான் இப்படி கேட்குறேன், உங்களுக்கு தேவனும் உங்களை பார்த்து உத்தமின்னு சொல்லணும், மனுஷர்களும் உங்களை பார்த்து உத்தமின்னு சொல்லணும். தேவனும் உங்களை பார்த்து உத்தமன்னு சொல்லணும், மனுஷனும் உங்களை பார்த்து உத்தமன்னு சொல்லணும். அப்படி சொல்லணுமா? சொல்லணுமா? அப்படி சொன்னால் நீங்கள் எப்படி 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 எப்படி
நீங்க மரித்தோர் உயிர்த்தல் உண்டு நம்புறீங்கன்னு அர்த்தம். புரியுற மாதிரி சொல்றேன். அப்படி அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் தேவனும் உங்களை உத்தமன் என்றும் ஜனங்களும் உங்களை உத்தமன் என்று சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் 3 காரியம் செஞ்சா செய்யலான்றார். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்கப்படணும்னு நினைச்சா 1, வெட்கமான அந்தரங்க காரியத்தை வெறுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, தந்திரமா நடக்கக்கூடாது. 3வது, வேத வசனத்தை புரட்டாம சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். இந்த 3 செய்தால், இந்த 3 நடப்பித்தால் தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுக்கும் முன்பாக நல்ல மனசாட்சியுடன் வாழ முடியுன்றார். எல்லா மனுஷருக்கும் முன்பாக எல்லாருடைய மனசாட்சி எங்களை உத்தமர் என்று சொல்லுன்றார். இப்ப நான் அப்படி கேட்கிறேன், தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷரும் நம்மளை உத்தமர்னு சொல்லணுமாங்க? சொல்லணுமா? என்ன அப்படி ஒரு சாட்சி வேணுமா? 3 காரியம் சொல்லுது. 1, என்ன செய்யணுமா? வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்னங்க? அந்தரங்கத்தை நீங்க செய்யற காரியம் வெளியே செஞ்சா வெட்கம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதை செய்யாத. எப்படி? நீ அந்தரங்கத்துல ரகசியமா நீ தவறு செய்யற காரியம் வெளியே தெரிஞ்சா வெட்கம். இவளா இப்படி சொன்னா பூ, இவனா இப்படி செஞ்சான் பூ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீ வெளியே தெரிஞ்ச வெட்கம் அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை அந்தரங்கத்துல செய்யான் பார், ரகசியமா செய்யான் பார். எத்தனை பேர் அந்தரங்கத்துல சினிமா பாக்குற நீ, ஆனா வெளியே பார்த்தா உத்தம மாதிரி இருக்கிறல்லவா? எத்தனை பேர் மொபைல் தேவையில்லாதான் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க. ரகசியமான காரியத்தை அந்தரங்கத்தில் செய்யற தேவன் உன்னை குறித்து சாட்சி சொல்வாரா? உன் ரகசியமான காரியம் உனக்கும் அடுத்தவனுக்கு தெரியாதுப்பா. அந்தரங்கத்திலே நீ ரகசியமாய் செய்யற காரியம் அடுத்தவனுக்கு தெரியாது. ஈவன் புருஷனுக்கு கூட தெரியாது, ஈவன் மனைவிக்கு கூட தெரியாது. ஆனால் என் தேவன் அறியாம ஒண்ணுமே கிடைக்காது. அவருக்கு முன்னால நீ சாட்சி வாங்கணுமா வேண்டாமா? இப்ப அந்த சாட்சி வேதம் சொல்லி அந்தரங்க காரியங்களை, வெட்கமான அந்தரங்க காரியம் வெளியே தெரிஞ்ச வெட்கம், அதை போய் நீ ரகசியத்தில் செய்வாய் என்றால் தேவனுக்கும் தான் மனுஷருக்கும் குற்றமற்ற மனசாட்சியுடைய நீ வாழ முடியாது. என்ன செய்யலாம்? எங்காவது உங்க மனம் இடிக்குதான் பாருங்க, ரகசியமா தப்புன்றீங்களான்னு பாருங்க. ரகசியமா தப்புன்றியான் பார். எல்லாருக்கும் மத்தியில் நல்ல மாதிரி இருக்கிற, உத்தம மாதிரி இருக்கிற, உத்தமி மாதிரி இருக்கிற, ஆனா வெட்கமான காரியத்தை அந்தரங்கத்துல செய்யல. நீ செய்யலையா? எத்தனை பேர் தப்பா நடக்கிறாங்க, வெளியே தெரிஞ்ச வெட்கம், ஆனாலும் அதை ரகசியமா செய்யறாங்க, ரகசியத்துல செய்யறாங்க. எத்தனை பேர் சிகரெட் அடிக்கிறான், எத்தனை பேர் சுய புணர்ச்சி பண்றாங்க, வெளியே தெரிஞ்ச வெட்கம் இல்லையா? எத்தனை பேர் சினிமா பார்க்குற, எத்தனை பேர் ரகசியமா லவ் பண்ற, வெளியே தெரிஞ்சா ஐயோ இவனா? வெக்கம், வெளியே தெரிஞ்ச வெக்கம். அதை நீ செய்வாயானால் நீ தேவனுக்கும் மனுஷனுக்கும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இல்ல. யோசிச்சு பார், ரகசியமா தப்புன்றியான் பார். நீ போன்னு சொல்றேன், வெட்கமான அந்தரங்க காரியத்தை ரகசியத்துல செஞ்சா கட்டாயம் ஒரு நாள் அது வெளியே வரும். யாருக்கும் தெரியாது, நான் செய்யறது யாருக்கும் தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்கலாம். இந்த கோழி முட்டையை அட வைப்பாங்க, 20 நாள் ஒண்ணுமே தெரியாது, அந்த முட்டையாவே இருக்கும். ஆனா 21வது நாள்ல அந்த உள்ள இருக்கிற குஞ்சு பட்டுன்னு கொட்டி பட்டுன்னு வெளியே வந்துடும். வந்துட்டேனே அப்படின்னு நிற்கும். இன்னைக்கு ரகசியத்துல ஏதாவது தப்பன்றியான் பார். நீ மரித்தோர் உயிர்த்தது உண்டு நம்புற, நீ போய் கிரியையிலே மறுதலிக்கிறாய்.
அவன் சொல்றான், மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறபடினாலே நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் குற்றமற்ற மனசாட்சியோட நான் இருக்க விரும்புகிறேன். அருமையான தேவஜனமே, தேவனுக்கு முன்பா மனுஷருக்கு முன்பா குற்றமற்றவனா நீ வாழ வேணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்தரங்கத்துல ரகசியமான காரியத்தை செய்யாத. அது தப்புன்னு தெரியுதா, இத போய் நம்ம தேவனுக்கு உருவமா தப்புன்றமே விளைக்க. இதை யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, அப்படி நீ செய்யறன்னு வச்சுக்கோ, நீ தேவனுக்கு முன்பா குற்றமற்றவன் அல்ல, நீ குற்றவாளி. மரித்தோர் உயிர்த்தெழுதல் எப்படி பங்கிடுவ? இந்த காலை வேளையில வந்திருக்கிற சௌரனே சௌரிய கேள். நீ தேவனுக்கு முன்பா மனுஷருக்கு முன்பா குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் மனசாட்சி உடையவளாய் இருந்தா ரகசியத்துல பாவம் செய்யாதே. நீ மொபைல்ல என்னமா பாக்குற, என்னையா பாக்குற, என்ன பாக்குற? ரகசியத்துல அந்தரங்கமான காரியத்தை ரகசியத்துல செய்யான் பார், பாக்குறான் பார். ஓ, நம்ம சபை மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்ற எண்ணத்துக்கு போயிட்டாங்க. அதனால்தான் ரகசியத்தில் தப்பு பண்ற, ரகசியத்தில் தப்பு பண்ற. யோசித்து பார், ரகசியமா தப்புல எத்தனை பேர் சிகரெட் குடிக்கிற, எத்தனை பேர் கஞ்சா அடிக்கிற, சினிமா பார்க்கலையா? இப்ப ஒரு பாட்டு பாடுறோம் பாருங்க, எல்லாரும் பாடுங்க பாருங்க. உமக்காக தானே ஐயா, பாடுவீங்களா? நான் உயிர் வாழ்கிறேன், என் உடலும் உள்ளமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவோம். ஆனால் அந்தரங்கத்தில் ரகசியமான காரியத்தை செய்யல. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாம, வெளியே தெரியாம இருக்குது. என் தேவன் வெளியே தெரியப்படுத்தினார்னா என்ன நடக்கும் தெரியுமா? இவளா இவளா இப்படி செஞ்சிட்டா, இவனா இவனா அப்படி பண்ணிட்டான், பார்த்தா யோக்கியமா இருக்கிறான், இந்த மாதிரி ஆயிட்டான் இருக்கிறானேன்னு சொல்லி உன்னை குறித்து சொல்றதுக்கு சந்தர்ப்பம் வரும். ஏன்னா ஆண்டவரே சொல்றார், மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 22வது வசனம், வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. என்னைக்குனாலும் நீ அந்தரங்கத்துல ரகசியமா பாவம் செஞ்சிட்டு வந்தா இன்னைக்கு திருந்திக்க, இன்னைக்கு திருந்திக்க. என் இயேசு மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நம்புனா இன்னைக்கு திருந்திக்க. இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரும். அந்த பிரதர் எப்படி இருந்தாரு தெரியுமா? இப்படி பண்ணிட்டாருங்க, இப்படி திருடிட்டாருங்க, இப்படி பண்ணிட்டாருங்க, அப்படி அந்த பொண்ணோட ஓடி போயிட்டாருங்க. கேவலமான ஒரு சூழ்நிலை வரும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வேதம் சொல்றது கவனிங்க, வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன? தந்திரமாய் நடக்க கூடாது. அப்படியானால் 2வது பாயிண்ட், தந்திரமா நடக்காத. இப்போ சொல்றேன், உன் மனைவிக்கு தெரியாம அந்தரங்கத்துல ரகசியமா தப்பன்றான் பாரு, திருந்திக்க திருந்திக்க. இல்லாட்டி சீக்கிரம் வெளியே வரும் பாரு, சீக்கிரம் வெளியே வரும். பாஸ்டர் தீர்க்கத்தை சொல்றீங்களா? இது வெளியே வரவே வராது பாஸ்டர். வரும் பாரு, வரும் பாரு. ஏன்னா கொஞ்ச நாள் தான் ஆண்டவர் பொறுத்திருப்பாரு. நீ திருந்துவா திருந்துவா திருந்துவான் தான் பொறுத்திருக்கிறார். ஆனா நீ திருந்தல, வெளியே கொண்டு வருவார். அப்பதான் எல்லாருக்கும் மத்தியில் வெட்கப்பட வேண்டியிருக்கும். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுது, தேவனுக்கு முன்பாக எல்லாருடைய மனசாட்சிக்கும் நாங்கள் குற்றமற்றவர்களாக இருக்கும்படிக்கு முதலாவது வெட்கமான அந்தரங்க காரியத்தை வெறுக்கிறோன்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது தந்திரமாய் நடக்கிறது இல்லைன்றாங்க. பவுல் சொல்றார், நாங்கள் தந்திரமா நடக்கிறது. எங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, எதை செஞ்சாலும் உள்ளது இல்லது இல்லதுன்னு செஞ்சிருங்க. தந்திரமா நடந்தீங்கன்னா அந்த தந்திரத்தை கர்த்தர் வாய்க்க செய்வான்றீங்க. தந்திரமா நடந்தா அந்த தந்திரத்தை உங்களை நடக்க செய்வான்றீங்க. வேதம் சொல்லுவார், வாசிங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுது பாருங்க, பிசாசின் தந்திரங்களோடு கூட ஏத்துறீங்க. அப்போ தந்திரம் யாருக்குரியது?
பிசாசுக்குரியது. பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அப்ப அந்த சாத்தானுக்கு தான் தந்திரம் போடுவாங்க. சாத்தான் தான் தந்திரம். இப்ப யார் தந்திரமா மேட்ரு செய்யறாங்களோ, தந்திரமா நடக்கணும்னு பாக்குறாங்களோ, அவங்களுக்குள்ள சாத்தான் இருக்கான்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள சாத்தான் இருக்கிறான்னு அர்த்தம். தேவனுக்கு முன்பு அவன் மனசாட்சி எப்படி இருக்குது? நீ நல்ல மாதிரி நடக்கணும்னு வெளியே காமிக்கிற இல்ல, தேவன் பார்வையில் மனசாட்சி குற்றமா இருக்குது. தந்திரமா ஏதாவது நடத்துறியான்னு பாரு. இந்த தந்திரமா வேலை பண்றவன் ரொம்ப ஞானமா செய்வான், ரொம்ப ஞானமா தந்திரம் பண்ணுவான். ஏன்னா அவருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யார்ட்டையும் மாட்டிடக்கூடாது. ஆனால் ரொம்ப ஞானமா தந்திரம் பண்ணுவான். ஆனா வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 3:19, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும். ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார். உன் தந்திரம் பலிக்காது. நீ தந்திரமா ஏதாவது சரியான்னு பாரு. குடும்பத்திலேயா இருக்கட்டும், வேலையிலையா இருக்கட்டும், இல்ல வெளியிலையா இருக்கட்டும், தந்திரமா ஏதாவது பண்றியான்னு பாரு. எந்த விஷயமா இருந்தாலும். ஏன்னா தந்திரக்காரரின் காரியத்தை தெரியல, அப்படித்தானே? யோபுவின் புஸ்தகம் 5:12. தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். என்ன சொல்லுது பாருங்க? தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குறார். எப்படி? தந்திரக்காரரின் காரியத்தை முடிய நடத்த விட மாட்டாரு. நமக்கு முடிகிற மாதிரி இருக்கும், ஆனா முடிய நடத்த விட மாட்டாரு. நம்ம தந்திரமா ஆஃபீஸில் அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், இல்லை வீட்டை சுற்றி நம்ம குடும்பத்தில் இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்லாம் நீங்கள் என்னதான் தந்திரம் போட்டாலும் நீங்கள் காரியத்தை முடிக்க விட மாட்டாருங்க, முடிக்க விட மாட்டார். 2 உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 32, 34, 37. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கவனமா கேட்டுங்க. அந்த அப்போஸ்தலர் முதல்ல சபை ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் 3000 ரட்சிக்கப்பட்டாங்க, அப்புறம் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க எல்லாம் ஒரே இடத்துல கூடி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரே இடத்துல கூடி தன்னுடையதுன்னு சொல்லி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான், எல்லாம் பொதுவாய் வச்சு அனுபவிச்சாங்க. இப்போ 34 இருந்து வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். கவனமா கேட்டுங்க. இப்போ அவன் எந்த அப்போஸ்தலரும் நீங்க நிலத்தை வித்துரு, வீடை வித்துரு, அதெல்லாம் என்கிட்ட வந்து கொடு அப்படின்லாம் அவங்க சொல்லவே இல்லை, சொல்லல. அதுக்கு மாறாக எல்லாமே கொடுக்குறாரு அப்போஸ்தலர், எல்லாமே எங்களுக்கு கொடுக்குறாங்களே, அப்போ நம்ம ஏன் நம்ம நிலத்தை வச்சிருப்பானே, நம்ம வீட்டை வச்சிருப்பானேன்னு சொல்லி எல்லாரும் தங்களுடைய வீடுகளையும் நிலத்தையும் வித்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை, ஒன்னும் குறைவா இருந்ததில்லை. ஏன்னா வித்து கொண்டு கொடுத்தாச்சு, பகிர்ந்து கொடுக்கிறார். இவ்வளவு வச்சுங்கப்பா, உங்க குடும்பத்தில் எத்தனை வரைக்கும் இவ்வளவு வச்சுங்க இவ்வளவு வச்சுங்கன்னு கொடுக்கிறார். சீப்புரு தீவானோம் லேவியனோம் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறு பெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இப்ப பர்னபா என்று சொல்லக்கூடியவனும் கூட சபையில இருக்கிறான். தன்னுடைய ஆஸ்தியை வித்து அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வச்சான். எல்லாரும் வித்து 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 அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வைக்கிறாங்க. இப்ப அப்போஸ்தலர் கேட்டாரா, நீங்க எல்லாரும் வித்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்டாங்களா? இல்லை. அவங்களுக்கு சாப்பாட்டுக்குரிய எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதனால யோசிக்கிறாங்க, எல்லாமே நமக்கு தர்றாங்களே, அப்புறம் நம்ம ஏன்பா வச்சுக்குவான நம்ம சொந்தமா அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டு அவங்களுக்குரியதை வித்து கிரயத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா நடக்கிறத பாருங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும் தங்கள் காணி ஆட்சியை விற்றார்கள். என்னவா? அவங்களும் வித்தாங்க. அனனியாவுக்கும் அவனுடைய மனைவி சப்பிராளுக்கும் தங்கள் காணியாட்சி, அவங்களுக்கு ஒரு சொத்து இருக்கு, தங்களுக்கு ஒரு காணியாட்சி இருக்கு, அதையும் வித்தாங்க. வித்தவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கணும். எல்லாரும் செய்கிறாங்க, நம்மளும் செய்கிற மாதிரி வித்து புட்டு என்ன செஞ்சாங்க பாருங்க, தந்திரத்தை பாருங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆஹா, தந்திரத்தை பார்த்தீங்களா? எதுக்கு ஒரு பங்கை வஞ்சித்தான், ஒரு பங்கை கொடுத்தான்? ஏங்க? மனைவிக்கு தெரியுது, மனைவிக்கு தெரியுது. ஆனா பேதுரு என்னைக்கும் நீ வித்து கொடுன்னு கேட்கவே இல்லை. 2 பேரும் தான் சேர்ந்து விற்கிறாங்க. ஆனால் ஒரு பங்கை மனைவி அறிய வஞ்சித்து வச்சான். ஏங்க ஏமாத்தி வச்சான்? இவனுங்க டூப்ளிகேட் சீட்டு கம்பெனிக்கார மாதிரி திடீர்னு போயிட்டானுங்க. என்ன மொத்தத்தில் அவனுங்கெல்லாம் அப்போஸ்தலர்லாம் சுருட்டிட்டு போயிடுவானுங்க. கடைசியில் நம்ம தான் லாஸ் ஆகும்னு இவனுக்கு என்ன பண்ணிட்டான்? தந்திரத்தை பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு திருடனுக்கு சரியான திருடி சாடிக்கியத்தை கரெக்டாக சொல்கிறீங்களே, வசனம் தெரியுதோ இல்லையோ, இது மட்டும்தான் கரெக்டாக தெரியுது. அவள் என்ன சொல்லிக்கிறான்? மாமா அப்படி செய்யாதீங்க, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு எல்லாம் தர்றாங்க, வித்துட்டோம் கொடுத்துருவோம் அப்படி சொல்லியிருக்கலாம் அல்லவா? இல்லை ஒருவேளை அந்த திருடி சொல்லிடுறான்னு வச்சுங்க, மாமா வச்சுக்கோ கொஞ்சம் அப்படின்னா அவனா சொல்லிடலாம்ல, வேணாம்மா நீ அப்படி சொல்லாத, எல்லாரும் கொடுக்குறாங்க நம்மளும் கொடுத்துருவோம், நமக்கு ஆண்டவர் குறை வைக்க மாட்டார் சொல்லிக்கலாம்லவா? 2 பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க, தந்திரம் போடுறாங்க. நம்ம ஒருவேளை பின்னாட்களில் நமக்கு இது உதவுன்னு சொல்லி ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுட்டு ஒரு பங்கை கொண்டு வந்து பேதுரு பாதத்தில் வைக்கிறாங்க, அப்போஸ்தலர் பாதத்தில். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். தேவனிடத்தில் பொய் சொன்னாய். இப்ப தேவனுக்கு முன்பாக குற்றவாளி அவன், தேவனுக்கு முன்பாய் குற்றவாளி. ஆண்டோடைய வருகையில காணப்படணுமா? தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனா இருக்கணும், மனுஷருக்கு முன்பாக குற்றமற்றவன். இப்போ தந்திரமா நடக்கிறாங்க, தந்திரமா நடக்கிறான். நீ தந்திரமா சௌரியே கவனமா கேட்டுக்கோ. நீ ஏதோ ஒரு விஷயத்துல தந்திரமா இதை முடிச்சிடலாம்னு நினைச்சா, ஒருவேளை உன்னை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப கெட்டிக்காரங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா என் தேவன் பார்ப்பார், ஏய் தந்திரமா பண்ற, தந்திரமா பண்ற, தேவனுக்கு குற்றவாளி ஆகி விடுவாய். மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு நம்புறது வேஸ்ட், வேஸ்ட். தந்திரமா ஏதாவது ரகசியமா சரியான் பார், தந்திரமா ஏதாவது செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாம இருக்கீங்களான்னு பாருங்க. இப்போ அவன் கேட்ட உடனே அவன் செத்தே போயிட்டாங்க. தந்திரக்காரன் காரியம் முடிய நடந்துச்சா? முடிய நடத்த விடலையே, முடிய நடத்த விடலையே. ஏதாவது தந்திரமா சரிங்களான்னு பாருங்க. இந்த புருஷனுக்கு தெரியாம சீட்டு போடுவாங்க, புருஷனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம ஏதாவது செய்வான், தந்திரமா செய்வான். உன் தந்திரம் சீக்கிரம் தெரிய வருது பாரு. உன் தந்திரத்தை கத்தர் உன் காரியத்தை நடக்க விட மாட்டார்ப்பா, ஏமா நடக்க விட மாட்டார், ஜாக்கிரதை. தந்திரமா நடந்தா நீ தேவனுக்கு முன்பாவோ மனுஷருக்கு முன்பா குற்றம் உள்ளவனாமாவ. ஆனால் தேவனுக்கு முன்பா மனுஷருக்கு முன்பா குற்றமற்ற மனசாட்சி உடையவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? தந்திரமா நடக்க மாட்டான், பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் ஃப்ரீயா இருப்பான். இன்னைக்கு இங்க ஒண்ணு பேசுறது அங்க ஒண்ணு பேசுறது, தந்திரமா இங்க இந்த மேட்ரு அங்கே போய் சொல்லிவிட்டு ஒண்ணுமே தெரியாம வந்துடும். கடைசியில் வரும், அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, உன் தந்திரம் அவுட் ஆயிடுச்சா, உன் தந்திரம் அவுட் ஆயிடுச்சா, கதை முடிஞ்சிச்சு. இப்போ உன்னை குறித்து நம்பிக்கை வச்சிருந்தெல்லாம் வேஸ்ட். போ
இந்த தானியலை தந்திரம் பிடிச்சி சிங்க கவிகளை போடணும்னு நினைச்சாங்க. அவங்க தந்திரம் பலிச்சிச்சு, முடியலையே, தந்திரத்தை நடக்க விடலையே. கடைசியில் அந்த தந்திரத்தில் அவனுக்கு தான் மாட்டினானுங்க. இப்போவும் சொல்றேங்க, வேதம் சொல்லுது, தேவனுக்கும் பாவும் எல்லாருடைய மனசாட்சிக்கும் நாங்கள் குற்றமற்றவளாக இருக்கும்படிக்கு நாங்கள் எப்படி இருக்கணும்? வெட்கமான அந்தரங்க காரியத்தை வெறுத்துரு. எங்கேயாவது வெளியே தெரிஞ்ச வெக்கம்னு நீ நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, இதை வெறுத்துரு, இன்னைக்கே வெறுத்துரு. ரெண்டாவது, தந்திரமா நடக்காத, தந்திரமா நடக்காத. ஆஃபீஸ் வேலையா இருக்கட்டும், வீட்டு வேலையா இருக்கட்டும், பக்கத்தில் உள்ளவங்க தந்திர வேலையை வச்சுக்காத. உன் வேலை நிச்சயம் வெளியே வந்துடும். தந்திரமா நடந்தா தேவனுக்கு குற்றவாளி ஆயிடுவேன், குற்றவாளி ஆயிடுவேன். அது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் உன்னை குற்றம் உள்ளவனாம சொல்லிவிடுவாங்க. நான் வசனங்களை சொல்லாம சொல்றேன். நாகமான் என்கிற சீரிய படைத்தலைவன் ஒரு நாள் எலிசாட்ட வந்தான் சுகமாகிறதுக்காக. எலிசா சொன்னான், யோர்தானில் 7 வருடம் முழுகிருப்பான் அப்படின்னு. அவன் கொஞ்சம் முதல்ல வருத்தப்பட்டான். ஆனால் படையில் உள்ள ஒரு சேவகன் சொன்னான், பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீங்கள் செஞ்சுருப்பீங்களவா, சின்ன மேட்ரு தானே, நீங்கள் செஞ்சுருங்களேன்னு 7 தடவை முழுகினா என்னாச்சு? அவன் சரீரம் சிறு குழந்தையினுடைய சரீரம் போல மாறிடுச்சு. உடனே அவனுக்கு காணிக்க கொடுக்குறாங்க. அவனோ சீரிய படை தலைவன், அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். அவன் காணிக்க கொண்டு வந்திருக்கிறான். சுகமானவன் ஏதாவது காணி கொடுக்கணும்னு காணி கொடுக்குறான். ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? இந்த காணிக்க வேண்டான்ட்டான். ஏன் வேண்டான்ட்டான்? எப்பவுமே ஆண்டவராக சொல்வாரு, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். இவன் ஒன்றும் பெரிய சாதிக்கிற தேவன் சொன்னதை சொல்லிவிட்டான். இப்போ இலவசமாய் பெற்றேன், இலவசமாய் கொடுத்துட்டேன்பா, நீ கொடுக்குற காணிக்க எனக்கு வேண்டாம்ப்பான்ட்டான். ஆனால் இப்போ யார் போயிட்டுருக்கிறது? ரதத்தில் போயிட்டுருக்கிறாரு தலைவன், போயிட்டுருக்கிறான். பின்னாலே ஓடுறாங்க கேஎஸ்சி பின்னாலே ஓடுறான். ஓடி போகணுன்னு அவன் வந்து பார்த்துட்டு அவன் இறங்கி வந்து என்ன கேட்குறான், என்ன வேணும்? சுக செய்தி தானா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் சுக செய்தி தான். தீர்க்கதரிசி புத்திரர்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. தந்திரத்தை பாருங்க, 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 மாற்று வஸ்திரமும் ஒரு தாளந்து வெள்ளியும் கேட்குறாரு. எங்க எஜமான்னு சொல்லிட்டான். என்ன தந்திரம் பாருங்க, கேட்டாரு இல்லையே, இவனா தந்திரம் போட்டு வந்துட்டான். இப்போ அவன் சொன்னான், நாகமான் சொன்னான், 2 தாளந்து வெள்ளி தரேன், 2 மாற்று வஸ்திரம் தரேன்னு ஒருத்தன் தலை கட்டி ஒருத்தன் தலையில் வச்சு கொண்டு போப்பான்ட்டான். ஒரு ஏரியாவுக்கு வந்த உடனே அவன் வாங்கிக்கிட்டு நீங்கள் போப்பான்ட்டான். இப்போ திடீர்னு சொல்லி இந்த எலிசாவுக்கு முன்னால கேயாசி வந்து நிற்கிறான். கேயாசி, எங்கே இருந்து வருகிறாய்? உமது அடியேன் எங்கும் போகவில்லை. தந்திரத்தை பாருங்க, எங்கும் போகவில்லை. ஏய், நீ ரதத்துக்கு பின்னால போகும்போது என் மனம் உன்னோடு பேசல? இதுவா காலம்? தோட்டம் வாங்குறதுக்கும் துறவு வாங்குறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் இதுவா காலம்? நாகமானுடைய குஷ்டம் உன்னை பிடிக்கும்னா முடிஞ்சு போச்சுங்க. அவன் அதே நேரத்தில் வெண்குஷ்டம் ஆயிட்டான். அவன் குடும்பத்தார் வெண்குஷ்டம் ஆயிட்டாங்க. அவன் தந்திரம் பலிக்கலையே. தந்திரம் பண்ணியதா பண்ணாத. நீ தந்திரம் பண்ணி ஒருவேளை பலிச்சிச்சுன்னா கூட நீ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போக முடியாது, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் சேர முடியாது. ஜாக்கிரதை. நானோ நீங்களோ தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சி உடையவங்களா இருக்கணும்னா என்ன செய்யணும்? வெட்கமான அந்தரங்க பாவத்தை வெறுக்கணும். 2, தந்திரமா நடக்கக்கூடாது. 3, தேவ வசனத்தை புரட்டக்கூடாது. நான் கேட்குறேன், உங்ககிட்ட வேத வசனத்தை யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அப்படியே டிட்டோ ஜெராக்ஸ் காப்பி கொடுப்பீங்களா?
கொடுப்பீங்களா? எல்லாரையும் பார்த்து கேட்கட்டா, கொடுப்பீங்களா? சரிதானா? ரைட். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கேட்கிறார், கடன் வாங்கலாமா? நீங்க வேதத்தை புரட்டாம சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட கடன் வாங்கலாமான்னு கேட்குறாங்க, என்ன சொல்லுவீங்க? வாங்க. ஏன் சிஸ்டர் அப்படி வாங்கக்கூடாதுன்றீங்க? ஏன்? வேதம் என்ன சொல்லுது? ரோமர் 13:8 இருக்குது பாருங்க, அதை அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட வசனம் கேட்குறாங்க. நீங்க தேவனுக்கும் மனுஷருக்கும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்கணும்னா சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். இப்ப கடன் வாங்கலாமான்னு கேட்குறாங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க. ஏங்க, நாங்க சொந்தமா சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க, நாங்க வசனத்தையே சொல்றோங்க அப்படின்னு நீ வசனமா சொல்லலவா? ஏன்னா தேவனுக்கும் மனுஷருக்கும் குற்றமற்ற மனசாட்சி உடையவன் என்ன செய்வானா? சத்தியத்தை புரட்டாம சொல்லுவான். அப்போ என்ன சொல்லணும்? அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் சொல்லலாம் தானே? ஆனா நீங்க கடன் வாங்கிட்டு கடன் வாங்காதுன்னு சொல்லுவீங்களா? நீங்க இந்த வசனத்தை சொல்றீங்கன்னு வச்சுங்க, நீங்களே கடன் வாங்கி தானே வீடை கட்டினீங்க, என்னையே ஏன்பா பாக்குற? வசனம் தானே கேட்ட சொல்றேன். நான் வசனத்தின்படி வாழாம வசனத்தை எப்படி சொல்லுவேங்க? வசனத்தை எப்படி சொல்லுவேன்? சரி, இது நிறைய பேருக்கு இந்த கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இதில் ஜெயிச்சிட்டீங்க. இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9-10. ஸ்திரீகளோ மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கலியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இப்ப கேக்குறாங்க, ஆம்பளையோ பொம்பளை கேக்குறாங்க, நகை போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? வசனம் என்ன சொல்லுவீங்க? சத்தியத்தை புரட்டாம சொல்லணும். சத்தியத்தை புரட்டாம சொல்லணும். அவன் தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் குற்றமற்ற மனசாட்சி உடையவன். என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. இந்த வசனத்தை அப்படியே சொன்னீங்கன்னா யூ ஆர் ரைட். அதெல்லாம் ஒண்ணு போட்டா தப்பு இல்லைங்க. ஆண்டவர் அப்படிலாம் ஒன்றும் கோபப்படுத்த மாட்டாருங்க. யார் சொன்ன? அவனுக்கு யார் சொன்னது? சத்தியத்தை புரட்டுறேன்னு அர்த்தம். புரட்டுறேன்னு அர்த்தம். போயிருவீங்களா பரலோகத்துக்கு? தேவனுக்கும் மனுஷனுக்கும் குற்றமற்ற மனசாட்சி உடையவங்களா இருக்க விரும்புறவங்க சத்தியத்தை புரட்டாம சொல்லுவான். ஆனால் நீ புரட்டினு வச்சுக்கோ, தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக குற்றம் உள்ளவன். நீ குற்றம் உள்ளவன். நான் சொல்லலப்பா, வேதம் சொல்றது நான். ஏன்னா என்ன செய்யணுமா? 1 வெட்கமான அந்தரங்க காரியத்தை இருக்கணும். 2 தந்திரமா நடக்கூடாது. 3 வேதவசனங்களை புரட்டாமல் அப்படியே சொல்லணும். ஆனா நீங்க நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றபடி தேவைக்கேற்றபடி என்ன பண்ணிடுவோம்? வேதத்தை புரட்டிக்குவோம். ஆனா ஜனங்கள்கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தானே சொல்லுவோம். எப்படி தேவனுக்கும் நீங்க குற்றமற்றவர்களா இருப்பீங்க? இல்ல மனுஷருக்கும் குற்றமற்ற மனசாட்சியுடையவங்களா எப்படிங்க இருப்பீங்க? பொய் சொல்லாதிருப்பாயகன்னு ஒரு வசனம் இருக்கா? நீங்க ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, பொய் சொல்லாமான்னு, என்ன சொல்லுவீங்க? பொய் சொல்லாதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறதேன்னு சொல்லுவீங்க. அப்ப நீங்க மட்டும் அன்னைக்கு பொய் சொன்னீங்க, என்ன பார்க்காத, நான் தான் வசனத்தை சொல்றேன்ல கேட்டு போ, அப்படி சொல்ல முடியாது. நீ செய்யாத வசனத்தை எப்படி நீ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்ப? தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருந்தா 3 காரியம் செய்யணுமா? இப்ப ஏங்க இந்த வசனத்தை புரட்டுறாங்க? ஏன் புரட்டுறாங்க? யாரு புரட்டுவா? யார் புரட்டுறது? 2 பேர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. யார சொல்றாரு? பேதுரு
பவுல சொல்றாரு, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார். மறுபடியும் சொல்றேன், நீங்க வேத வசனத்தை எப்பவும் புரட்டி கிரட்டி பேசுற போறீங்க. அப்படி புரட்டி பேசினா வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார். வேதத்தை புரட்டுனா என்ன அர்த்தம்? தங்களுக்கு கேடு வருதுன்னு அர்த்தம். கேடு வருதுன்னு அர்த்தம். பரலோகம் போயிடலாமா? உயிர்த்தெழுதல் உண்டுன்னு விசுவாசிச்சுட்டு இது மாதிரி நம்ம புரட்டலாமா? ஏன் புரட்டுறாங்கன்னு சொல்லி பாருங்க. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் தான் புரட்டுவாங்க. வேதத்தை குறித்த சரியான அறிவு இல்லாதவங்க, அடுத்தது வசனத்துல ஸ்ட்ராங்கா வாழாதவங்க, இவங்க தாங்க புரட்டுவாங்க. நீ வாழ்ந்தானே புரட்ட மாட்டிய. நிறைய ஊழியக்காரங்க நீங்க புரட்டுறானுங்க. ஏன் புரட்டுறானுங்க? ஏன் புரட்டுறாங்க? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 19ஆம் வசனம். சாக தகாத ஆத்துமாக்களை கொல்வதற்கும் உயிரோடு இருக்க தகாத ஆத்துமாக்களை உயிரோடு காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதுனாலே சில சிறங்கை வார்கோதுமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றார், ஏன் ஜனத்துக்குள்ள என்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறீங்களே? எப்படி பாருங்க. சாகத்தகாத ஆத்மாக்களை கொல்வதற்கும் உயிரோடு இருக்கத்தகாத ஆத்மாக்களை உயிரோடு காப்பாற்றுவதற்கும் நீங்கள், கவனமாக கேட்டுங்க, நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு. தேவனுடைய ஜனம் எதுக்கு செவி கொடுக்குறாங்களா? பொய்க்கு செவி கொடுக்கறதுல கெட்டிக்காரங்க நம்ம தேவ ஜனங்கள் தான். பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதுனாலே சில சிறங்கை வார்கோதுமைக்காக அப்ப துண்டுகளுக்காக என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்குறீங்க. அருமையானவர்களே, நல்ல கவனிச்சுங்க. பொய்க்கு செவி கொடுக்கிற ஏன் ஜனத்துக்கு நீ பொய் சொல்ல விரும்புற. எதனால பொய் சொல்ற? அப்ப துண்டுக்கா வார்கோதுமை நான் போடுறது. சிறங்கை வார்கோதுமைன்னா கையளவுக்கு வார்கோதுமை. இந்த வார்கோதுமைக்கு நீ பொய் சொல்றியா? என் வசனத்துக்கு மாறா சொல்றியா? பொய் என்ன பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறியா? என் ஜனத்துக்குள்ள பொய் சொல்லி பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறியே. நீ வசனத்துக்கு மாறா சொன்ன தேவனை பரிசுத்த குலைச்சல் ஆக்குற, பொய் சொல்றேன்னு அர்த்தம். வசனத்துக்கு மாறா சொன்ன நீ பொய் சொல்றேன்னு அர்த்தம். வசனத்தை வசனமா சொல்லு. ஏங்க, இந்த வசனத்துக்கு மாறா ஏன் பொய் சொல்றாங்க? இந்த வயிற்றுக்கு ஊழியம் செய்யறவங்க தாங்க அப்படி போயிடுவான். வயிற்றுக்கு ஊழியம் செய்யறவன் தாங்க பொய் சொல்லுவான், வசனத்துக்கு மாறா சொல்லி கொடுப்பான். வேதம் அப்படிதான் சொல்லுது. ரோமர் 16, 17, 18. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையோ இடர்களை உண்டாக்குறவளை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவளை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் அருமையான விசுவாச சௌரனே சௌரியே, நீங்க இங்க கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு மாறாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவளை குறித்து எச்சரிக்கையா இருந்தா அவங்களை விட்டு விலகிக்க. ஏன் 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 அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு மாறாக பிரிவினைகளை இடலை உண்டாக்குறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஐயா, நல்லா கவனிச்சுங்க. எப்படியா? வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். பணத்துக்கு ஊழியம் செய்கிறான் பாருங்க, அவன் தான் வஞ்சிப்பான். சத்தியத்தை அறிந்தவங்களை மாற்றி சொல்லி அவங்கள மாற்றி கொண்டு போயிடுவான். ஜாக்கிரதை. நீ வசனத்தை வசனமா சொல்ல வேண்டியவன், வசனத்தை வசனமா சொல்ல வேண்டியவா. யோசிச்சு பாருவான் வாழ்க்கைய. வேதத்தின் படி நானோ நீங்களோ தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சி உடையவளாய்
வாழ வேண்டுமா வேண்டாமா? வாழ வேண்டுமா? ரைட். அப்ப எப்படி இருக்கணும் சொல்லுங்க? வெட்கமான அந்தரங்க காரியத்தை வெறுத்துரு. 2, தந்திரமா நடக்காத. 3, வசனத்தை வசனமா சொல்லு. வசனத்தை வசனமா சொல்லு. அப்படி செய்தால் என்னவா? தேவனுக்கு முன்பாக நம்ம குற்றமற்றவள், மனுஷருக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியுடையவளாக வாழ்வோம். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. பவுல் அழகா சொல்லுவாரு, நான் மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டென்று விசுவாசிக்கிறபடினாலே தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க விரும்புகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டா? ஆமென். அப்படி உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொன்னா யாருக்கு முன்னால குற்றமற்றவங்களா இருக்கணும்? 2, மனுஷருக்கு முன்பாக. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாரும் முழங்கால் படிக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியுடையவனாய் வாழ விரும்புகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டென்று விசுவாசிக்கிறபடினாலே பவுல் சொன்னானே, நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியுடையவனாய் வாழ்கிறேன் என்று சொன்னானே. அப்படியே இந்த கால வேளையில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீ அதை விசுவாசிக்கிற அப்படின்னா நீ என்ன பண்ணுவ தெரியுமா? தேவனுக்கு முன்பாக தப்பாக நடப்ப ரகசியமா. அதோடு மாத்திரமில்ல, மனுஷருக்கு முன்பாக தப்பாக நடப்ப. காரணம் என்ன தெரியுமா? மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நான் நம்புகிறேன். இல்லை நம்புகிறேன். இல்லை ஆண்டவரே, அது அநேகர் இப்படி நம்புறது போல நான் அப்படி நம்பலை. நான் மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு விசுவாசிக்கிறேன். உண்டுன்னு விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டென்று விசுவாசிக்கிறேன். நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியுடைய நான் வாழேன்னு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ரகசியமான காரியத்தை அந்தரங்கத்தில் செய்ய மாட்டேன். இப்போ எனக்கு உணர்த்திருக்கீங்க, சில காரியங்கள் அந்தரங்கத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியுது, நான் செஞ்சுட்டு இருக்க அந்தரங்கமான காரியத்தை ரகசியத்தில் செஞ்சிட்டு இருக்கேன். இது வெளியே தெரிய முன்னாலே எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு நான் திருந்திக்கிறேன். ஆண்டவரே, நான் திருந்திக்கிறேன். என் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறேன். அதே நேரத்தில் தந்திரமா நடக்கின்ற காலம் உண்டு. என் வாழ்க்கையில் நான் தந்திரமா காரியத்தை நடப்பித்தது உண்டு. என்னை மன்னிச்சிங்க ஆண்டவரே, இனிமேல் நான் தந்திரம் பண்ண மாட்டேன். அதே நேரத்தில் தேவனே, எனக்காக வசனத்தை மாற்ற மாட்டேன் ஆண்டவரே, மாற்றி சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. வேதத்தை புரட்டாமல் சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல எனக்கு கிருபை தாங்க. நான் சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டும் என்றால் நான் சத்தியத்தின்படி நடந்தால் மாத்திரமே சொல்ல முடியும். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்றவளாக இருந்து உடைய வருகையிலே காணப்படணும். மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டென்று விசுவாசிக்கிற நான் உமக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் வாழ என்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இது இன்னைக்கு ஒரு நாளோடு நிற்க விடாதுங்க. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க, மனப்பூர்வமாக சொல்லுங்க. அப்படின்னா வாழ்நாள் முழுசு அப்படி வாழ கர்த்தர் கிருபை தருவாருங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, அவன் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, உங்களில் சிலர் மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்கிறார்களே, அப்படி என்று பவுல் அன்றைக்கு கொரிந்து சபைக்கு சொன்னது போல இன்றைக்கு எங்களுடைய சபையிலும் கூட மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்கிறவர்கள் ஏராளம் உண்டப்பா. இந்த வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு எண்ணம் இருக்கிறதுனால தான் அந்தரங்கத்திலே ரகசியமான பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்கப்பா. மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி அவங்க உள்ளத்துல எண்றதுனால தான் தந்திரமா நடக்கிறாங்க ஆண்டவரே. மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி தன் உள்ளத்தில் சொல்லுகிறபடினால்தான் வேதத்தை புரட்டி அதுக்கேற்ற மாதிரி வாழ்றாங்க, வசனம் சொல்றாங்க. வேண்டாம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமல் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி எங்கள் தேவனுக்கு முன்பாகவும் எல்லாருடைய மனசாட்சிக்கு முன்பாகவும் நாங்கள் குற்றமற்றவளாய் வாழ்ந்துவிட என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கடைசி மட்டும் அப்படியே நடத்துங்க. உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யமாகவும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தாங்களோடும் இது காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.